வெல்கம் பேக் கைஸ். லேண்டன்ஸ் டிவி ஷோ HBO மேக்ஸில் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸுக்கு செட் ஆகிடுச்சு. நாளைக்கு டீசர் விட போகிறதுக்கு ஒரு டீசர் விட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ட்விட்டரில் ஒரிஜினல் டீசரே லீக் பண்ணிட்டானுங்க. அதனால் நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே DC ஸ்டுடியோஸ் அஃபீஷியலாக டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நியூ கேரக்டர்ஸ் இருக்குது, நியூ சூட் இருக்குது, ஆல்சோ மெனி மோர் லேண்டன்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க. DC ஸ்டுடியோஸோட 3rd டிவி ஷோ சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸில் 5th ப்ராஜெக்டான லேண்டன்ஸோட டீசரை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிரேக் சம் walls. டீசர் ஓப்பனிங்கில் ஹால் ஜார்டன் கரண்ட் கிரீன் லேண்டன் பிளேட் பை கைல் சாண்ட்லரை பார்க்குறோம். ஹால் ஜார்டன் கேஸ்டிங்க்கு மெயினாக 2 ஆக்டர்ஸ் லீட் சாய்ஸில் இருந்தாங்க. ஒன்று கைல் சாண்ட்லர், இன்னொன்று ஜாஷ் ப்ரோலின். பட் ஃபைனலாக கைக்கு தான் இந்த ரோல் லேண்ட் ஆயிருக்கு. ஹால் ஜார்டன் கையில் கிரீன் லேண்டன்ஸோட பவர் ரிங்கை பார்க்கலாம். ஜான் ஸ்டூவர்ட் இஸ் பிளேட் பை ஆக்டர் ஆரன் பியர். இதுக்கு முன்னாடி முஃபாசா த லயன் கிங்கில் முஃபாசாவுக்கு வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. ஜான் ஸ்டூவர்ட்டை பற்றி பார்க்க போனால் ஜான்வரி 1972 ரிலீஸ் ஆன கிரீன் லேண்டன் வால்யூம் 2 இஷ்யூ 87 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட காமிக் அப்பியரன்ஸ் இருந்துச்சு. எர்த்ல இருந்து வர 3வது கிரீன் லேண்டன் தான் ஜான் ஸ்டூவர்ட் ஆஃப்டர் ஹால் ஜார்டன் அண்ட் கை கார்ட்னர். ஜான் ஸ்டூவர்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட். அதனால மற்ற லேண்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவனோட கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பவுமே அவனோட கன்ஸ்ட்ரக்ட்ஸை ஷாலோவா அவுட்டர் மட்டும் பில்ட் பண்ணாம இன்சைட் அவுட் சின்ன நட்டு போல்ட் டீடைல் லெவலுக்கு இன்க்ளூட் பண்ணி பில்ட் பண்ற டேலண்ட் ஜானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஹால் ஜார்டன் எர்த்ல இருக்க கிரவுண்டட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஜான் ஸ்டூவர்ட் கூட மீட் பண்ணி டீம் அப் பண்ணதுல ஒரு சப்ஸ்டியூட் லேண்டனா வச்சிருக்கான். லேட்டரா இறந்து போன டோமா ரே கிரீன் லேண்டனோட பவர் ரிங் ஜான் ஸ்டூவர்ட்டை சூஸ் பண்ணுது. அண்ட் அவன் போட்டிருக்க பவர் ரிங் ஹால் ஜார்டன் கிட்ட திரும்ப போயிடுது. பாசிபிளி டிவி ஷோல இந்த ஸ்டோரியாக தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹால் இந்த சீன்ல அவன் கையில இருந்த பவர் ரிங்கை கலட்டி வச்சுட்டு ஜம்ப் பண்ணிடுறான். பட் நம்ம ஜான் ரிங்கை யூஸ் பண்ணி கார் கிராஷை நிறுத்திருப்பான் போல. நெக்ஸ்ட் சீன்ல ரொம்ப கிளீனா வரான். கையில கூட பவர் ரிங்கை மாட்டிருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோஸ் இருக்க டவுனோட ஏரியல் வியூவை பார்க்கலாம். நெப்ராஸ்கா ஸ்டேட்ல நடக்கிற மர்டர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் லேண்டன்ஸ் இங்க வந்திருக்காங்க. நெப்ராஸ்கா 2 ஃபேமஸ் சபர்பன்ஸுக்கு பேர் போனது. ஒன்னு எலாங்கேட்டட் மேன் பிறந்த வேமோர், ரெண்டாவது DC யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ஸ்டர் சைட் கிக்னு சொல்லக்கூடிய வாலி வெஸ்ட் ஏகேஏ கிட் ஃபிளாஷ் பிறந்த ஊரு ப்ளூ வேலி. பட் இவங்க இருக்கிறது ஷெரிடன் கவுண்டி. இதை லேட்டரா ஷெரிஃப் கேரி ஆம் பேஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ வேலியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற இடம். யூஸ்வலா இந்த மாதிரி சின்ன கிராமத்துல நடக்கிற மர்டர்ஸ்க்கு போலீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்போ கலந்து பேசுறது உண்டு. வெப்பன்ஸ் படத்துல கூட இந்த மாதிரி ஒரு சீனை நீங்க பார்த்திருப்பீங்க. கெலி மெக்டொனால்ட் ப்ளே பண்ற ஷெரிஃப் கெரிய நமக்கு காட்டுறாங்க. டிவி ஷோல ஹால் ஜார்டன் லவ் இன்ட்ரெஸ்டா வர கெரிக்கு நேம் டேக்ல கேன்னு ஒரு டிஃபரெண்ட் நேம் போட்டிருக்காங்க. DC காமர்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் ஃபேமிலியில கேன் ஃபேமிலியும் ஒன்னு. அந்த ஃபேமிலியில இருக்க மார்த்தா கேன் தான் லேட்டர் காத்தம்ல இருக்க வெயின் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் தாமஸ் வெயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ரூஸ் வெயின்ன்ற பையனுக்கு அம்மா ஆகுறா. இதே கேன் ஃபேமிலியில இன்னொரு முக்கியமான தலை இருக்கு. மார்த்தாவோட பிரதர் ஜேக்கப்க்கு பிறந்த ட்வின் டாட்டர்ஸ் கேத்தரின் அண்ட் எலிசபெத். கேத்தரின் தான் லேட்டர் பேட் விமனா மாறி காத்தம்ல பேட் ஃபேமிலியில ஒருத்தவள் ஆயிட்டா. DC யூனிவர்ஸ் பேட்மேன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேரக்டர்னு நமக்கு சொல்லிருக்கிறதுனால கெரி தான் கேத்தரின் கேனா இருக்கலாம். சோ ஷீ குட் பி பேட் விமன். ஆனா நம்ம ஷெரீஃப் ஹால்க்கு லவ்வரா இருக்கிறதுனால பேட் விமனா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா கேத்தரின் இன் காமிக்ஸ் இஸ் எ லெஸ்பியன். மேபி இது அவ ட்வின் சிஸ்டரா இருக்கலாம். ஒன் ஆஃப் த காத்தம் கிரைம் பாஸ்ல ஒருத்தவ ரெட் ஆலிஸ். ஹால் ஒரு டைனர்ல சில பேரை மீட் பண்றான். எல்லாரும் கையில கன்னோட நிக்கிறாங்க. பால் பென் விக்டர் பிளே பண்ற ஆண்டான் கேரக்டரை பார்க்கலாம். திஸ் கேரக்டர் இஸ் அன் ஏலியன் பை த வே. ஆண்டான் யாரு என்னன்னு நமக்கு டீடைல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. பட் டெட்லைன் ஆர்டிகல் ரிப்போர்ட் படி அவன் ஆளுங்களை தொட்டவனை இது வரைக்கும் விட்டதே இல்லையா. அதனால அவங்களை தேடி போடுறதுக்கு ரிவெஞ்சில் வந்திருக்கிறதா பென் விக்டர் சொல்லியிருந்தாரு. பல இடத்துல காட்டுற ஷூட் அவுட்ஸ் அண்ட் கேங்ஸுக்கு காரணம் இந்த ஆண்டானா இருக்கலாம். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல டெட் பாடிஸ்லாம் இருக்கு. அத்தாரிட்டிஸ் அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷெரிஃப் கெரி சொல்றா, ஓகே கெரி கரண்ட் லவர்னு தோணல, மேபி எக்ஸ் லவரா இருக்கலாம். ஷெரிஃப் கெரி இந்த ஷோல முக்கியமான ரோல் பிளே பண்ற பில் மேக்கனோட ஒய்ஃபும் கூட. ஸோ யா, ஷெரிஃப் கெரியை சுத்தி நிறைய மிஸ்டரிஸ் இருக்கு. அவளை பத்தி ஷோல தான் தெரிஞ்சுக்க முடியும் போல. ஆல்சோ அவளுக்கு ஹால் ஜார்டன் தான் கிரீன் லேண்டர்னு தெரிஞ்சிருக்கு. கைஸ்,
லேண்டன்ஸ் டிவி ஷோவை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்குது. லிட்டரலாக எல்லாமே நியூ கேரக்டர்ஸ், யார் என்னன்னு எதுவுமே தெரில. ஈவன் அன்னேம்டு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப் கிராஷ் சைட் ஒன்று காட்டுறாங்க. கேட்டில் எம் சிம்பிளை பார்க்க முடியும். ஷெரிடன் கவுண்டியில் இருக்க மேக்கன்ஸ் ஃபேமிலி ஒரு வெல்த்தி ஃபேமிலி மாதிரி தெரியுது. அப்பா வில்லியம் மேக்கன், பையன் பில்லி மேக்கன், ஃபைனலாக ஒய்ஃப் கெரி. ஸ்டடி த பாஸ்ட்னு சைன் போர்டை பார்க்கலாம். இந்த சேம் கேட்ஸில் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதா லேட்டர் காட்டுறாங்க. ஆர் ஏதோ ஒன்று இங்கே கிராஷ் லேண்ட் ஆயிருக்கா, அதை எதிர்த்து மேக்கான் ஃபேமிலி ஆளுங்க சண்டை போட்டிருக்காங்களா? ஒருவேளை இங்கே லேண்ட் ஆனது எல்லோ லேண்டன் கோர் லீடர் சினஸ்ட்ரோவா இருக்குமோ? சினஸ்ட்ரோ வில்லனா வருவான்னு சொல்றாங்க. பிளேட் பை ஆக்டர் உல்ரிக் தாம்சன். நமக்கு டீசர்ல அவரை காட்டவே இல்லை. இந்த இடம் ஜஸ்ட் லேண்டிங் ஜோன் மாதிரி தெரியல, கிரவுண்ட்ஸை ரீச் ஆயிட்டு தேய்ச்சிட்டே போன மாதிரி இருக்கு. அடுத்து கிரீன் லேண்டன் சூட்டோட ஃபர்ஸ்ட் லுக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒன்று ஓப்பனா இருக்கு, ஃப்ரண்ட்ல கவர்டு சூட் இருக்கு. மீனிங் இந்த கிளாசட் ஃபுல்லாவே சூட்ஸ் தான். எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. why is a suit brown? matter of fact, why do we even have a suit? லேண்டன்ஸோட பவர் இங்க யூஸ் பண்ணி ஆர்மர்ட் சூட்டை அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வியா, எதுக்கு இது பிரவுன் கலர்ல இருக்கு? சூட் டிசைனுக்கு இவங்க கிரீன் லேண்டன்ஸ் எர்த் ஒன் காமிக் டிசைன்ல இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. ஆல்சோ ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ண காமிக் பேனல் இந்த காமிக் ரனோடது தான். ஹால் ஜார்டன் போன ஸ்பேஸ் மிஷின்ல தான் அவனுக்கு பவர் ரிங் கிடைக்கும். அந்த ஸ்டோரி லைன்ல அவங்க கூட ஸ்பேஸ் மிஷின்ல ஜான் ஸ்டூவர்ட் அக்கம்பெனி பண்ணியிருப்பான். ஐ திங்க் இந்த சீரீஸ்ல ஹால் ஜார்டன் கிரீன் லேண்டனோட ஏர்லி சூப்பர் ஹீரோ லைஃபை காட்டுற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த பிளாஷ்பேக்ல ஜான் ஸ்டூவர்ட் அப்பா கூட ஹால் க்ளோஸா இருந்திருக்கணும். அதனால தான் ஜானை நெக்ஸ்ட் சக்சஸரா ஹால் ட்ரெயின் பண்றான். ஈவன் ஜே அல்ஃபோன்சோ நிக்கோல்சன் சின்ன வயசு ஜான் ஸ்டூவர்ட் சீனியராகவும் ஜாஸ்மின் ஜோன்ஸ் யங் பெர்னாடெட் ஸ்டூவர்டாகவும் ப்ளே பண்றாங்க. ஹால் ஜார்டன் கூட ஜான் அப்பா அம்மா வச்சிருந்த ரிலேஷன் தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு காரணமா இருக்கணும். ஆல்சோ கரண்ட் டைமுக்கு ஓல்டர் வெர்ஷன்ஸா ஷெர்மன் அகஸ்டஸ் ஆஸ் ஜான் ஸ்டூவர்ட் சீனியர் அண்ட் நிக்கோல் ஆரி பார்க்கர் ஆஸ் பெர்னாடெட் ஸ்டூவர்ட்டா ப்ளே பண்றாங்க. அப்போ ஒரு பிக் லேண்டன் ஃபிளாஷ்பேக் ரெடி ஆயிக்கோங்க ப்ரோ. The Green Lantern's oath is to protect people. ஜானோட இந்த லைன் நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி எழுப்புது. ஜான் ஸ்டூவர்ட் சீனியர் ஒரு கிரீன் லேண்டனா இருக்கிறதுனால தான் ஜானுக்கு லேண்டன்ஸ் ஓத், அதாவது உறுதிமொழி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். காமிக்ஸ்ல தோமார் ரே கிட்ட இருந்து பவர் ரிங் கிடைச்ச மாதிரி டிவில அவன் அப்பா கிட்ட இருந்து வரும் போல. அப்போ மோட்டல் சைன் போர்டில் நியான் லைட் ஃபிளிக்கர் ஆகுது. டிவி ஷோவோட மெயின் வில்லன் சினஸ்ட்ரோவோட எல்லோ கலர்ல இருக்கு. மீனிங் எர்த்ல லேண்ட் ஆனது சில பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதுன்னு இதெல்லாம் சினஸ்ட்ரோ வேலைன்னு ரெஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மார்னிங் மர்டர்ஸ் நடந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல மேலும் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றான். கேரட் டிலாஹன் ப்ளே பண்ற வில்லியம் மேக்கனோட கேரக்டரை காட்டுறாங்க. ஒரு பக்கா கவுபாய் லுக்ல இருக்கான். வில்லியம் ஒரு தனி டீமை வச்சு அவன் ப்ராப்பர்ட்டியில பாம் அட்டாக் பண்ணவங்கள தேடிட்டு இருக்கான் போல. அங்க நடக்கிற செக்கிங் சீன்ல பாசிபிளி கார் தான் வெடிக்கிற மாதிரி தெரியுது. மேக்கனோட டீம் ஜான் அடிச்சுட்டு தூக்கிட்டு போறாங்க. அப்போ ரவுடி மாடி இருக்க சேம் பேக்கை டீசர் எண்ட்ல ஜான் தூக்கிட்டு ஓடுறான். ஐ திங்க் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் டீமான ஆண்டான் அப்புறம் மேக்கனுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில தான் ஜான் ஸ்டூவர்ட் மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டு பேர்ல யார் ஒரிஜினல் வில்லன்னு சீரீஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹால் அண்ட் ஆண்டான் மீட் பண்ற டைனருக்கு வெளியில ஏதோ எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அண்ட் அங்க ஷூட் அவுட்டும் சேர்ந்து நடக்குது. பேக்ரவுண்ட்ல பார்த்தா மறுபடியும் ஒரு பெரிய ஏலியன் ஃபைட் நடந்திருக்க மாதிரி பில்டிங்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. டீசர்ல ஒண்ணுமே இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளோ டீட்டெயில் இருக்கே கைஸ். நமக்கு இன்டென்ஷனலா தான் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், கிரீன் லேண்டன் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆகட்டும், சூட் ஆகட்டும் எல்லாத்தையுமே காட்டலன்னு தோணுது. ஐ டூ நோ one thing about James Gunn. He is pretty good at selling a movie. லாஸ்டா பவர் ரிங்ஸை ரீசார்ஜ் பண்ற பவர் பேட்டரியை ஒன்று ஜான் கையில பார்க்கலாம். பவர் ரிங்ஸோட ஸ்ட்ரென்த் வீல்டரோட வில் பவரை பொறுத்து தான் இருக்கு. அதுதான் லேண்டன்ஸோட கன்ஸ்ட்ரக்ட்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸ்டில் அதுக்கான தனி சார்ஜ் லெவல் இருக்கிறதுனால அப்பப்போ பவர் பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ணாதான் வேலை செய்யும். ஜான் ஸ்டூவர்ட்டோட லவ்வர் ஜோயியை காட்டுறாங்க. பிளேட் பை அன் இந்தியன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் பூர்ணா ஜெகநாத். ஹால் ஒரு ட்ரக் டிரைவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். பிளேட் பை கிறிஸ் காய். டீசர்ல பார்க்கக்கூடிய இன்னொரு அன்னோன் கேரக்டர் பேரு வேலன் சாண்டர்ஸ். I don't understand. Who are you exactly? Hal Jordan, Green Lantern. கொஸ்டினிங் அப்போ ஹால் ஜார்டன் அவன் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பவரையும் யூஸ் பண்ண போறான். ஆனா அந்த சீனை நமக்கு காட்டல. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. நடக்கிறத பார்த்தா வேலனும் ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கணும், இல்லைனா ஹால் தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிருக்க மாட்டான். டெட்லைன் ரிலீஸ் பண்ண ஆர்டிகிள்ல வேலன் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை வச்சு பார்த்தா ஆண்டான் ஒரு ஏலியன், அவன் இன்னொரு ஏலியன் தேடி வந்திருக்கணும், அதுதான் வேலனா இருக்கலாம். எண்டிங்ல ஹால் அவன் மட்டும்தான் ஒரு ஹியூமன் சொல்றான். செகண்ட் ஹியூமன் கிரீன் லேண்டன் கை கார்டனரை மறந்துட்டான். அவனை பிடிக்காதனால அவனை சொல்ல கூட விரும்பல போல, இல்லனா சொல்லியிருப்பான். இவங்க டீசருக்கு கட் பண்ணிருப்பாங்க. I'm the only human, they're aliens. One of them's a fucking squirrel.
கிரீன் லேண்டன் காப்ஸ் சார்பா செக்டார் 1014ல ஹெல்வன் அண்ட் பெரித் பிளானட்டை ஓவர்சீ பண்ற கிரீன் லேண்டன் சிப் பார்க்கறதுக்கு அணில் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் கிரீன் லேண்டன் வால்யூம் 2 இஷ்யூ 148. இதுக்கெல்லாம் மேல இன்னும் அன்நேம்டு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. லாரா லினே அண்ட் பாலா பேட்டன். பாசிபிளி லாரா ப்ளே பண்ற கேரக்டர் ஹால் ஜார்டனுக்கு காமிக்ஸ்ல லவ்வரா இருந்த கிரீன் லேண்டன் அரிசியாவா இருக்கலாம்னு ஒரு ஃபேன் தியரி இருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த டிவி ஷோ பேரு கிரீன் லேண்டன்ஸ் கிடையாது, லேண்டன்ஸ். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துச்சு, எதுக்கு ஒரு மேஜர் டிசி சூப்பர் ஹீரோவை டிவி ஷோல இன்ட்ரடியூஸ் பண்ணணும், why not a movie? பட் இப்போ இந்த டீசர்ஸை பார்த்தாச்சு, பிரேக் டவுனும் பண்ணியாச்சு. பேர்ல கிரீன் இல்ல, டைட்டில் கலர்ல கூட கிரீன் இல்ல, சூட்ல கிரீன் இல்ல, மொத்தத்துல டீசர்ல எங்கேயுமே கிரீனே இல்ல. மேபி இது கிரீன் லேண்டன்ஸை பத்தின ஷோவே கிடையாது, ராதர் லேண்டன்ஸ்ன்ற டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸை டிசியூல இன்ட்ரடியூஸ் பண்ற கதை போல. ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் எம்பாடிமெண்டா இருக்கிற சென்டியன் பீயிங்ஸ் தர பவரை கட்டுப்படுத்தி உண்டாக்கப்பட்டது தான் லேண்டன் காப்ஸ். கலர் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க எல்லா கலருக்கும் லேண்டன்ஸ் இருக்காங்க, ரெப்ரசென்டிங் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். இந்த எனர்ஜி ஃபீல்டை எமோஷனல் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. ரெட்னா கோவம், ஆரஞ்சுனா பேராசை, எல்லோனா ஃபியர், கிரீன்னா வில் பவர், ப்ளூனா ஹோப், இண்டிகோனா கருணை, வயலட்னா அன்பு. கலர் ஸ்பெக்ட்ரம்க்கு வெளியே கூட சிலது இருக்கு. பிளாக்னா டெத், ஒயிட்னா லைஃபை மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேன் தியரியில வில்லியம் மேக்கன் கேரக்டர் பிளாக் லேண்டனா இருக்கலாம்னு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாவே கேட்க மஜாவா இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று மார்க்கெட்டிங் ஸ்டண்டாக இருக்கணும், இல்லைனா பார்ட் ஆஃப் த தீமாக இருக்கணும். ஹவவர் ஒன்று கன்ஃபார்மாக சொல்லுவேன், இது எல்லாமே இன்டென்ஷனல்னு. ஸோ இன்னைக்கான பிரேக் டவுன் அவ்வளோதான் கைஸ். லேண்டர்ன் ஷோவில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது வெறும் கிரீன் லேண்டர்ன்ஸுக்கு மட்டுமா, இல்லை எல்லா லேண்டர்ன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்டோரியா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். Until the next video, see you all soon.